இதுல மாவட்டம் வாரியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்டம் பொறுத்தவரைக்கும் 16 தொகுதியில தாவேகா முன்னிலையில இருக்கு. கோவை பொறுத்தவரைக்கும் 10 தொகுதி. 10ல வந்து 2 தொகுதி திமுகவும், 6 தொகுதி அதிமுகவும், 1 தொகுதி தாவேகாவும் முன்னிலையும் பார்க்க முடியுது. சேலம்ல மட்டும் 11 தொகுதி. நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதலே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். சேலம் இருக்க 11ல 9 தொகுதி அதிமுக வரும்னு சொல்லியிருந்தோம். உள்ளபடியே இதுல 8 தொகுதி வந்திருக்கு. 3 தொகுதியில தாவேகா லீடிங்ல இருக்கு. மதுரையில 10 தொகுதி. 10ல 7 தொகுதி வந்து தாவேகா முன்னிலை. அதிமுக 1 தொகுதியிலும், திமுக 2 தொகுதியிலும் முன்னிலையில இருக்கு. திருச்சி பொறுத்தவரைக்கும் 9 தொகுதி. 9ல 6 தொகுதி தாவேகாவும், 1 தொகுதி அதிமுகவும், 2 தொகுதி திமுகவும் முன்னிலையில இருக்கு பார்க்க முடியுது. திருவள்ளூர் பொறுத்தவரைக்கும் 10 தொகுதி. இந்த 10ல வந்து 5க்கு குறைஞ்சபட்சம் 5 தொகுதியாவது அதிமுக வரும்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த இடம் களம் டோட்டலா மாறி போயிருக்கு. தாவேகா பக்கம் 9 தொகுதியும், ஒரு தொகுதி மட்டும் அதிமுக பக்கம் நிக்கிறதா பார்க்க முடியுது. கடலூர் பொறுத்தவரைக்கும் 9 தொகுதி. 9 தொகுதியில நம்ம முதலே பதிவு பண்ணோம். 9 தொகுதியில அட்லீஸ்ட் 4ல இருந்து 5 தொகுதி வந்து அதிமுக வரும்னு சொன்னோம். இப்போதைக்கு இருக்க கால 4ஆம் சுற்றுப்படி பாத்தீங்கன்னா 6 தொகுதியில அதிமுக லீடிங்ல இருக்கு. 2 தொகுதியில திமுகவும், 1 தொகுதியில வந்து விசிலும் லீடிங்ல இருக்கு. தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் மொத்தமே 8 தொகுதி. இந்த தஞ்சாவூர் 8 தொகுதியில வந்து திமுக 5 தொகுதியிலும், அதிமுக 2 தொகுதியும், தாவேகா 1 தொகுதி இப்போது இருக்க லீடிங்ல இருக்கு. எல்லோபடியே தஞ்சாவூர், இந்த திருச்சி, இந்த பெல்ட் எல்லாம் திமுக கோட்டை சொல்லியிருந்தோம். பட் அந்த கோட்டையில பெரிய விரிசல் வந்து தாவேகால ஏற்பட்டிருக்கு. இன்னும் கவுண்டிங் வர வர தஞ்சாவூர்ல கண்டிப்பா திமுக இடங்கள் குறைக்கப்படும், நல்லா சாலிடா சொல்ல முடியுது. ஈரோடு பொறுத்த வரைக்கும் 8 தொகுதி. 8ல வந்து அதிமுக 3, தாவேகா 3, திமுக 2 தொகுதியில ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதுல வந்து ஈரோடுல இன்னும் கன்வென்ஷன் ஜாஸ்தி இருக்கும். அடுத்தபடியா திருப்பூர் பொறுத்த வரைக்கும் 8 தொகுதி. 8ல வந்து 5 தொகுதி தாவேகாவும், 3 தொகுதி அதிமுகவும் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா பார்க்க முடியுது. இதுல இன்னொரு முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து தமிழ்நாட்டு ஸ்ரீலையும் சரி, வட இந்தியாவில போகக்கூடிய நியூஸ் சேனலும் சரி, எல்லோரும் உட்காந்து எல்லா கட்சி சார்பா மாத்தி மாத்தி அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சேனல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, திமுக அதிமுகவும் போட்டி போட்டு பணத்தை கொடுத்தாங்க. பணத்தை கொடுத்துக்கும் மக்கள் அதை பெற்றுக்கொண்டு தனக்கு இஷ்டப்பட்ட ஒரு நபருக்கு வாக்களிச்சிருக்காங்கன்றது ஒரு பார்க்க வேண்டிய விஷயம். இந்த சூழல்ல இன்னொரு விஷயம் நம்ம கருத்தில் கொள்ளணும். தாவைக்காவில் நின்னக்கூடிய கேண்டிடேட் மேக்சிமம் 234 தொகுதியில குறைஞ்சபட்சம் 9ல இருந்து 12 வேட்பாளரோட முகம் தான் வந்து மக்களுக்கு பரிட்சயமா தெரியுமே தவிர, மிச்சம் இருக்க 222 வேட்பாளர் முகம் யாருக்கும் அவ்வளவு பரிட்சயம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு சின்னம், அந்த ஒரு ஸ்டார் வேட்பாளர் என்ற ஒரு அடிப்படையில் மக்கள் வந்து ஒரு பை டிஃபால்ட்டா அந்த ஒரு சின்னத்துக்கு மாறி இருக்காங்கன்றது பார்க்க வேண்டிய விஷயம்.